ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ சண்டே எடுத்த வீடியோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எம்டி ஸ்டமக்கில் இந்த கஷாயம் குடித்தா ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? துளசி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் 2 பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு துளசி கொஞ்சம் அதிகமாக கூட சாப்பிட்லாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறமா வேப்பிலை, வேப்பம் குழுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, மணி இலை, கற்பூரவள்ளி, அப்புறம் 4 பல்லு பூண்டு. எங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். யூகேஜி படிக்கிற பையன், அதுக்கப்புறம் 9th படிக்கிற பொண்ணு. 2 பேருக்கும் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம இப்போ என்னென்ன பொருள் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த உரலில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி கல் உரல் இருக்கு இல்லையா, அதில் இடிச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுத்தா ஓகே. நான் 2 பசங்களுக்கு செய்ய போகிறதால இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன். ஏன்னா இதில் பத்தாது. எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, 4 பல்லு பூண்டு. இந்த இலை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில். வேப்பிலை, கற்பூரவள்ளி, அப்புறமா துளசி. 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். நீங்கள் கல்லுப்பு கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம். அதை அரைச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெதுவெதுப்பான சுடு தண்ணி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிடணும். இப்போ இது கூட தண்ணி வெதுவெதுப்பான சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சின்ன டம்ளரில் நான் 1.5 டம்ளர் சேர்த்துக்கிறேன். பாப்பாவுக்கு 1 டம்ளர், தம்பிக்கு 1/2 டம்ளர். இது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இதை இப்போ பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். 2 பசங்களுக்கும் டம்ளரில் ஊற்றிட்டேன். இதை குடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் சக்கரெல்லாம் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் குடிக்க வைக்கணும். தம்பிக்கு நான் மடி மேலே படுக்க வச்சுட்டு அப்புறமா ஊற்றிடுவேன் சங்கில். தாராக்கு குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை நாங்கள் எப்படின்னா ஒரு மாதத்தில் 1 நாள்னாலும் குடிக்க வைப்போம். ஏன் இதை குடிக்க வைக்கிறோம்னா, இதில் துளசி, கற்பூரவள்ளி, வேப்பிலெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, குடலில் இருக்கிற அழுக்கு, அதுக்கப்புறம் தேவையில்லாத அந்த பித்தம் எல்லாமே வெளியே வந்துடும். சளி எதுனா இருந்தால் கூட வெளியே வந்துடும். இது ஒன்று பாத்ரூம் வழியாக வந்துடும். அப்படின்லாம் வாமிட்லாம் வராது. இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. ஃபஸ்ட்டில் எந்த ஏஜின்னு பார்த்துட்டு அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். எனக்கு இது ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. என் பொண்ணு பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 1 வயசு குழந்தையிலேருந்து நம்ம கொடுக்கலாம். ஒரு வயசு குழந்தைக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எந்த அளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் இப்போ சொன்ன அளவு என் பையனுக்கு 5 வயசு, பாப்பாவுக்கு 14 வயசு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து இப்போ அப்படியே தோராயமாக அரைச்சி கொடுத்துக்கிறேன். இது குடிக்கிறதால எந்த ஒரு என்ன சொல்லுது ஆமாம் சைடு எஃபெக்டும் எதுவும் கிடையாது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்க கூட குடிக்கலாம். இது நாங்களுமே குடிப்போம். ஆமாம், ஏன்னா அதிகமாக பித்த நரெல்லாம் சொல்கிறாங்கல்ல, முடி சீக்கிரமாக நரைக்குது, அப்புறமா பித்தம் வாந்தி வருது, அதிகமாக சளி பிடிக்குது, மார் சளிலாம் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அதிகமாக வராது. இப்போ கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகுது, அடிக்கடி மழை வருது திடீர்னு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப மெயின். இதை கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கும் இதை குடிக்கிறதுக்கும் இடையில ஒரு 1 hour கேப் இருக்கணும். இப்போ கொடுக்கலாம். தம்பிக்கு இப்போ 5 வயசு ஆகுது. அதனால இந்த சங்கில் 5 சங்கு நாங்கள் கொடுப்போம். இதுதான் அளவு. 1 வயசுக்கு 1 சங்கு. குடி குடி குடி. குட் பாய்.
சூப்பர். நல்லா இருக்கு. தாரா குடி சொல்லு. வேற குடி சொல்லு. நல்லா இருக்கு சொல்லு. நல்லா இருக்கு சொல்லு. குடி. தாரா குடி குடி குடி. தாராக்கு தான் வந்து சக்கரை வச்சு. ஆமா. சீக்கிரம் கட கடன்னு குடிக்கணும். பொறுமையா குடிக்க கூடாது. குட். இன்னும் கொஞ்சம்லாம் கிடையாது தாரா. என்ன கொடுங்க பாருங்க நாக்குல. அவ்வளவுதான். தண்ணி. நோ சண்டே. அப்படியே இப்போ 1 hour கேப் இருந்தா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அப்பாக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய போறோம். இன்னொரு டம்ளர்லுமே இருக்கு. நானே என் வீட்டுக்காரும் குடிக்க போறோம். ஆளுக்கு பாரு. ஆமா, இது குடிக்கிறதால நல்லதுதாங்க. வந்து நம்ம வாரம் வாரம் கூட குடிக்கலாம். சண்டே கூட குடிக்கலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறதால ரொம்ப நல்லதுதான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்க வீட்டுல சம்பா கோதுமை கிச்சடி, அதை கஞ்சி எப்படி வேணாலும் சொல்லலாம், அதுதான் செய்ய போறேன். பசங்க அந்த கசாயம் குடிச்சிட்டாங்கல்ல, கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிட்டா 1 hour ஆகும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சம்பா கோதுமை ரவை செய்யறதுக்கு சம்பா கோதுமையும் பைத்தம்பருப்பும் ஊற வச்சிருக்கேன். 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கணும். இந்த டம்ளரில் நான் வந்து 1 டம்ளர் வந்து சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் வந்து பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பீன்ஸு, ஒரே ஒரு கேரட்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து நான் 1 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2-3 கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் பசங்க சாப்பிட்றதால காரம் கம்மியாக போட்டு செய்கிறேன். கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய். உங்களுக்கு நெய் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் கூட நெய் போட்டுக்குங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் தான் நெய் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். 1 துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு 10 வெந்தயம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இருக்குல்ல, ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா கூட நீங்கள் அந்த டைமில் வந்து பூண்டு கூட நம்ம 1-2 இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதை வதக்கிட்டுலாம். இப்போ கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தழை எடுத்து வச்சிருக்காங்க, அதை பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒரு பாதி அளவு வந்து வதங்கினா போதும் இந்த காய் வெங்காயம் எல்லாமே. 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். கரம் மசாலா போட்டு கொஞ்சம் வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ சம்பா கோதுமையை வந்து சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பு, சம்பா கோதுமை நம்ம கழுவிட்டு தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கோம். அதை இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் சம்பா கோதுமைக்கு 5 டம்ளர் தண்ணி வைக்கணும். எந்த அளவுக்கு சம்பா கோதுமை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பைத்தம்பருப்பு வந்து பாதி அளவு எடுக்கணும். 1 டம்ளர் சம்பா கோதுமைக்கு 1/2 டம்ளர் வந்து பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதுதான் அளவு. இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி ஒரு 4 விசில் விட்டுடலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ஸ்டீம் இறங்கினதும் எடுத்து பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதனால இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான். இது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கலாம்.
பட் இந்த மாதிரி சாப்பிடும் போது தான் சூப்பராக இருக்கும் அந்த இது டேஸ்ட்டு. கொஞ்ச நேரத்துல திக்கவும் ஆயிடும் நீங்க ஆமா. குடிச்சீங்கன்னா. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக. ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை சாப்பிட்லாம், அவ்வளோ ஹெல்த்தி. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.